Taste the Daily. நீலகிரியில் வனப்பகுதி மற்றும் விவசாய நிலங்களை மறுவரையறை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமக்கள் 13வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவர் சோலை பேரூராட்சிக்குட்பட்ட அஞ்சுகுன்னு, பாலம்வயல், மாணிக்கில்லாடி சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வனம் மற்றும் விவசாய நிலங்களை வரையறை செய்ய வேண்டும், வனவிலங்கு அச்சுறுத்தலை நிரந்தரமாக தடுக்க போர்க்கால அடிப்படையில் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதிய யானைகள் வழித்தட 161 பக்கங்கள் கொண்ட வரைவறிக்கையை உடனடியாக விடிய அரசு வாபஸ் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் தொடர்ந்து 13வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உண்ணாவிரத போராட்டம் இருந்து வருகிறது. காரணம் என்னவென்றால், எங்கள் ஊரில் யானைகளால் மக்கள் பெரும் துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அது மட்டுமன்றி பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்கும் கல்லூரிக்கு செல்வதற்கும் கூட அஞ்சி செல்கின்ற அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சில சமயங்களில் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்லவும் முடிவதில்லை. அது மட்டுமல்லாது மருத்துவமனைக்கும் கூட அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்வதற்கும் இயலாத நிலையில் உள்ளனர். கேரள மாநிலம் மலப்புரத்தில் நிபா வைரஸ் பாதிப்பால் 14 வயது சிறுவன் உயிரிழந்தான். மேலும் 60 பேருக்கு வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டது. இதையடுத்து நிபா வைரஸ் தொடர்பாக தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களில் தீவிர சோதனையையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்று விடிய அரசின் சுகாதாரத்துறை அறிவித்தது. இந்த நிலையில் தென்காசி மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் தமிழக கேரள எல்லையான புளியரை சோதனை சாவடியில் செவ்வாய்க்கிழமை முதல் நிபா வைரஸ் தொடர்பாக கடமைக்கு சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கேரளாவிலிருந்து புளியரை வழியாக தமிழகத்திற்கு வரும் பேருந்து, கார், லாரி உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் கடமைக்காக சோதனை சாவடியில் நிறுத்தி அதில் இருப்பவர்களை பரிசோதனை செய்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி வருகின்றனர். விடிய அதிமுக அரசு மக்கள் மீது அக்கறையுடன் தீவிர சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயருக்கு ஆதரவாக கமிஷனர் செயல்படுவதை கண்டித்து 2வது நாளாக அதிமுக உள்ளிட்ட கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுகவைச் சேர்ந்த மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக துணை மேயர் குமரகுருநாதன் உட்பட திமுக, அதிமுக என 33 கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கேட்டு ஆட்சியர் மற்றும் ஆணையரிடம் மனு அளித்தனர். இந்த நிலையில் வரும் 29ஆம் தேதி மேயர் மகாலட்சுமி மீதான நம்பிக்கையில்லா தீர்மான கூட்டம் மற்றும் அவர் பதவி மீதான ஓட்டெடுப்பும் நடக்க உள்ளது. இது ஒருபுறம் இருக்க, அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து 33 கவுன்சிலர்களும் ராஜினாமா கடிதம் அளித்த நிலையில் மாநகராட்சி ஆணையர் கடிதத்தை ஏற்காமல் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் மாநகராட்சி வளாகத்தில் பந்தல் போட்டு 2வது நாளாக கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் மொத்தமுள்ள 480 பொறியியல் கல்லூரிகளில் 224 பொறியியல் கல்லூரிகளில் முழுநேர பேராசிரியர்கள் நியமனத்தில் மோசடி நடந்துள்ளது தெரியவந்துள்ளது. 353 பேராசிரியர்கள் ஒரே நேரத்தில் பல கல்லூரிகளில் பணியாற்றுவது ஆதாரத்துடன் அம்பலமாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகள் சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டுள்ளதும் ஆய்வில் அம்பலமாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் CIA எனப்படும் அப்ளிகேஷன் இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி கடந்த 2023-24ஆம் கல்வியாண்டு தகுதியற்ற நூற்றுக்கணக்கான கல்லூரிகளுக்கு அனுமதி அளித்து மோசடி செய்துள்ளதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இது குறித்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் தமிழக தலைமை செயலாளருக்கும் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது.